ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது ஒரு குழந்தை பிறப்பது என்பது கட்டாயம் கிடையாது. குழந்தை செல்வம் ஆண்டவர் தர செல்வம் தான். ஆனால் சில டைம் அதுக்கு காத்திருக்க வேண்டிய வருது. அதுதான் நமக்கு வேதனை. சில டைம் நம்ம அந்த டைம் ஆஃப் வெயிட்டிங்கை டைம் ஆஃப் வேஸ்டிங்காக பார்க்கும் பொழுது தான் நம்ம வழி தவறி போகிறோம். வேறு விதத்தில் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா அப்படின்னலாம் முயற்சி செய்ய காரணம் தெரியுமா? டைம் ஆஃப் வெயிட்டிங் வி திங்க் டைம் ஆஃப் வேஸ்டிங். இது ஆண்டவர் குறித்த நாள். இந்த குறித்த நாளிலே ஆண்டவர் உங்களை தந்தையாக தயாரிக்கிறார், தாயாக தயாரிக்கிறார், குழந்தைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வெயிட்டிங் ஃபார் காட் இஸ் நாட் டைம் ஆஃப் வேஸ்டிங். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய எல்லா செயல்களின் வழியாக தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே எங்களுடைய எல்லா செயல்களிலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்களுடைய எல்லா சொல் வழியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்களுடைய எல்லா சிந்தனைகளின் வழியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்களுடைய எல்லா துன்பங்களின் வழியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்களுடைய எல்லா இன்பங்களின் வழியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்களுடைய எல்லா வெற்றி தோல்விகளின் வழியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஜெபிக்க ஒன்று திரண்டு இருப்பது குழந்தை வரவேண்டி ஜெபிப்பவர்களுக்காக. அப்படி இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, ஜெபிக்கணும்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கிறாங்க ஆஃபீஸ் நம்பருக்கு. உங்களுடைய வீட்டில் அப்படி யாராவது இருக்கலாம். தெரிந்தவங்களும் தெரியாதவங்களுமாக இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சும்மா கூகுள்ஸ் பண்ணி பார்த்தேன். இன்ஃபர்டிலிட்டினுடைய ரேட் இன் இந்தியா பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 2,75,00,000 பேர். அப்போ நான் எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். மேரிட் கப்பிள் 30 கோடி. அதாவது 30 கோடினா கப்பிள் 60 கோடி. அப்போ 30 கோடி மக்களில் கல்யாணமானவங்களில் ஏறக்குறைய 2,75,00,000. ஸோ 10ல் 1 ஏறக்குறைய 3 கோடி. 30 கோடி கல்யாணம் ஆயிருக்கு. அதில் 3 கோடி மக்களுக்காக நம்ம இன்றைக்கி ஜெபிச்சுக்கு வந்திருக்கோம், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்காக. வேர்ல்டு லெவலில் பார்த்தா 1 out of 6, 6 கப்பலில் ஒரு கப்பலுக்கு குழந்தை இல்லை. வேர்ல்டு லெவலில் பார்த்தா பல காரணங்கள் இருக்கலாம். நம்மளுடைய உடை இருக்கலாம், உணவு இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கலாம், அலைவீச்சுகள் இருக்கலாம், மொபைல் கதிர்வீச்சுகள் எல்லாமே இருக்கலாம். பல காரணங்கள் இருக்குது. என்னுடைய காரணமாகவோ பிறரின் காரணமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் இவங்க அப்படி ஒரு வேதனையில் கடந்து போகிறாங்க. அதனால் இந்த டாக் அப்படின்றது அவ்வளோ ஈஸியான ஒரு டாக் கிடையாது. இந்த டாக் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதே என்ன சொல்லுறது, என்ன பேசுறது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ பெயின்ஃபுல். கடினமான விஷயம் கூட மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு துன்பமான ஒரு விஷயம் கூட இதை பற்றி பேசணும் அப்படின்றது. ஏன்னா சில டைம் நம்ம பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் நம்ம பலருக்காகவும் ஜெபிப்போம், பலரையும் நம்ம ஞாபகம் வச்செல்லாம் ஜெபிப்போம். சப்போஸ் அந்த டைம்லலாம் இப்படி இருக்கிற கப்பலுக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்கிறது உண்டு. அப்போ இந்த டாக் அப்படின்றதும் கொஞ்சம் கஷ்டமான டாக் தான். இந்த சிந்தனை அப்படின்றதே ஒரு கஷ்டமான சிந்தனை தான். அப்போ அந்த துன்பத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து
ஒரு சாட்சியத்தை கேட்டு நாம் தொடங்குவோம். ஒரு சாட்சியத்தை 13 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து இங்கே தியானத்திற்கு வந்து ஒரு நைட் விஜிலுக்கு வந்து 2-3 நைட் விஜில் கண்டினியூஸாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர்களுடைய அந்த சாட்சியம். என்னுடைய பேர் ராஜசேகரன், ஒய்ஃப் பேர் அன்னபூரணி. நாங்கள் தேவட்டி பக்கத்தில் வாரியன்வேல் ஒரு சின்ன கிராமம். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக சென்னைக்கு வந்திருந்தோம். சென்னைக்கு வந்துட்டு என்னோடய மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக பக்கா ஹிந்து. பாப்டிசம் எடுத்ததோடு எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அங்கே கொஞ்சம் இஷ்யூஸ்னால மேரேஜ் ஃபாதர்ஸ் வச்சு மேரேஜ் பண்ணலை. இங்கே வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 3 இயர்ஸாக போச்சு. 3 இயர்ஸில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சண்டே மாஸுக்கு போகும்ல, அந்த மாதிரி கிறிஸ்டின் தான். நான் கிறிஸ்டின், அவங்க ஹிந்து. நான் நினச்சா போவேன் வருவேன் அப்படி தான் இருந்தோம். குழந்தை இல்லாத இருக்கவும் தான் அதோட ஒரு ஃபீலிங் வரும். நம்ம சர்ச்சுக்கு போக ஆரம்பிப்போம் இல்லையா, அப்படி போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இங்கே டிவைனில் வந்து வாலண்டியர்ஸாக இருந்தவங்க வந்து அங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அருண் பிரதர் கூட இருக்காங்க, அவங்க கூட கிறிஸ்டோபர் பிரதர், அவங்களாம் வந்து ப்ரேயர் வச்சாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போக ஆரம்பித்தோம். அப்போ தான் கடவுளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அறிய எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இறைவன்கிட்ட முழுமையாக வந்தாச்சு. 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ரேயர் உள்ள வந்து திருச்சபையோடு இணைஞ்சு நிறைய தியானம் அட்டன் பண்ணுறது, மாஸுக்கு போகிறது, அப்படி ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. அந்த 7 இயர்ஸ்லேயே நாங்கள் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருந்தோம். சென்னையில் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை. டாப் ஃபர்டிலிட்டி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. எங்கே போனாலும் எல்லாம் நல்லா இருக்குது வரும், இந்த டைம் நடக்கும், இந்த டைமுக்கு நடப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சமாக செலவு பண்ணோம், லோன் போட்டு ஜுவல் அடகு வச்சு எல்லாம் இது பண்ணோம். எதுலேயுமே இதாகலை. எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க நைட் விஜயில். அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, எங்களால் இங்கே வர முடியலை. அது ரொம்ப தடையாக இருந்தது. லாஸ்ட்டு நவம்பர் தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர ஆரம்பித்தோம். வந்து ஒரு 3 மந்தில் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. 3 மந்தில் கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆன அதுக்கு அந்த கன்சீவ் ஆனது எப்படின்னா, அவங்க 1 இயர் இடையில பிரேக் எடுத்திருந்தாங்க. அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க, இடையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குரோம்பேட்டில் வந்து அங்கே மதிய சர்ச்சுக்கு வந்து மதிய மாஸுக்கு டெய்லி கண்டினியூவாக போவாங்க. அப்போ 1 இயர் கேப்பில் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒரு குரோமேட்டில் ஒரு டாக்டர் இருக்காங்க, பார்க்குறாங்க, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் டாக்டர் இடையில போயிட்டோம், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் தான் போகிறது, இப்போ போகக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் போகலை. அப்புறம் ஃபைனலாக இந்த நவம்பர்லேருந்து தான் அதுவும் போக ஆரம்பித்தோம். அங்கே போயிட்டு நான் அங்கே போனோன்னே அது சும்மா சின்ன வீட்டில் மாதிரி அவங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டோம், இங்கே போய் நம்மளுக்கு இதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போன நம்பிக்கை இல்லை. பார்த்தா எந்த டாக்டரும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பால் சுரக்கிறது அந்த இது மட்டும் இருந்திருக்கு. இந்த டாக்டர் இதை ஐடென்டிஃபை பண்ணி பல லட்சம் செலவு வச்சதில் ஒரு 1000 ரூபீஸ் அந்த இதுக்குள்ளே எங்களுக்கு 1000 மேக்ஸிமம் 10,000 அவ்வளோ தான் ஆகிருக்கும். அந்த 3 விசிட் அது போனது. பார்த்தா நேச்சுரலாக கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் பார்வை வந்து கம்மியாக தெரிஞ்சிருக்கு. லெட்டர்ஸ்லாம் சரியாக தெரியலை. அந்த லெட்டர்ஸை படிக்கலைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டா தலையில் கட்டி இருக்குது, இவங்களுக்கு ஏர்லியராக நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு, இல்லாட்டி இவங்களுக்கு ஃபிக்ஸும் வந்துடும், இல்லை குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருந்தது. இத்தனை வருஷம் கழித்து நம்மளுக்கு குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இப்படி ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யார்கிட்டையுமே சொல்லலை. ஃபாதர்கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணேன். ஃபாதர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க, பதட்டப்படாதீங்க, ஆண்டவர் கொடுத்தவர் எந்த விதத்துலையும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் 8 மந்தோட கம்ப்ளீட் ஆகலை, ஆப்ரேட் பண்ணி எடுக்க சொல்லிட்டாங்க. ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட் நாள் டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, ஏர்லியராக பிறக்கும் போது குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆப்ரேட் டயத்தில் ஒய்ஃபுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியாது, நீங்கள் பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சைன் போட்டு வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு வெளியில் ஒரு லைட்டாக பயம் இருந்தாலும் மனசு பதட்டம் இல்லை, ஒரு கவலை அந்த இது மாதிரி இல்லை. ஓகே, ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், கண்டிப்பாக இது வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே காலையில் அவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி தான். மத்தியானம் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தோடனே டாக்டர் சொன்னாங்க குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் ஏர்லியராக பிறந்ததுனால அது இங்பெட்டில் ஓகே, நான் அவங்க ஐசியூவில் இவங்கள ஐசியூவில் அப்படி இருந்தாங்க.
பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியம், அவங்க அடுத்த செகண்ட் டேலேருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்ஃபு. குழந்த 20 days இருந்துட்டு வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சு. அவன் எதுவும் அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் எதுவுமே அது அப்படி நெகட்டிவாக எதுவுமே இல்லை. அவனு ஃபுல்லாக ஆரோக்கியமாகவே அப்படி இருந்தான். ஆரோக்கியமாக இருந்துட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. குழந்தையும் அம்மாவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இது எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருந்துட்டு எப்போ நான் இந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இது உணர்ந்தோம்னா, இதுதான் இனிமேல் ஹாஸ்பிட்டல் போவேன்னா கடவுள் நம்மளுக்கு இதுதான் திட்டம் வச்சுருக்காரு, அந்த திட்டத்தை ஏற்றுக்குருவோம், ஒரு குழந்தைய எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். டிசம்பரில் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். இவங்க கன்சீவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்களுக்கு கடவுளுக்கு நன்றி. கடவுளால் இயலாத காரியம் எதுவும் இல்லை. ஓகே, நன்றி. 13 வருடங்களுக்கு பிறகு குழந்தை தந்தாண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனியும் குழந்தைகளை தரட்டும் ஆண்டவர். ஒரு குழந்தையோட நிறுத்திடக்கூடாது. சாதாரணமாக ஒரு குழந்தை வந்த உடனே நம்ம நினச்சிருவோம் வேண்டாம் அப்படின்றோம். இதோ இப்படியும் நிற்கிறாங்க, முன்னாலே இன்னொரு ஃபேமிலியெல்லாம் நிற்கிறாங்க, குழந்தையோட நிற்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு குழந்தைங்க? 10 வருஷத்துக்கு பிறகு குழந்தை. உங்களுடைய பங்கில் வந்த பொழுது இல்லையா, பங்குக்கு பிறகு வந்த பொழுது அவங்களுக்கு கிடச்சி செய்தி எழுதுன்னு இல்லைங்களேன், எழுதி தந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு அவன் மூத்தவன் இருக்கிறான், பெரியவன் இருக்கிறான். பெரியவனுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு 2வது குழந்தை பிறந்தது. அதுவும் ப்ரேயர் வழியாக வந்த குழந்தை தான். அதுவும் உட்காருங்க, வெரி குட். இந்த மாதிரி அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவர். அதனால் ஒரு குழந்தையோட நிறுத்திடாதீங்க. 2வது குழந்தை 3வது குழந்தைங்களுக்கு ஜெபிங்க, ஆசைப்படுங்க. காட் வில் கிவ் யூ. கண்டிப்பாக இருப்பீங்க. நிறைய பேர் இதோட சாட்சியங்களோட இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம இந்த டாக்கு கடந்து போவோம். டைம் இருந்தால் நடுவில் சாட்சியங்களுக்கு கடந்து போவோம். இஸ்வரன் பார்ந்தவர்களே, ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது ஒரு குழந்தை பிறப்பது என்பது கட்டாயம் கிடையாது. அது ஆண்டவர் தருவது தான் அந்த குழந்தை, சந்தேகமே கிடையாது. அதனால தான் அந்த வசனத்தை ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தோம். திருப்பாடல் 127:3 அப்படின்றது நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துக்கிட்டே இருந்தது. குழந்தை செல்வம், ஆண்டவர் தர செல்வம் தான். ஆனால் சில டைம் அதுக்கு காத்திருக்க வேண்டிய வருது. அதுதான் நமக்கு வேதனை. அந்த ஒரு வேதனையுடைய ஒரு காலம் இருக்குது. அந்த டைம் ஆஃப் வெயிட்டிங் இஸ் நாட் டைம் ஆஃப் வேஸ்டிங். டைம் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் காட் இஸ் நாட் டைம் ஆஃப் வேஸ்டிங். சில டைம் நம்ம அந்த டைம் ஆஃப் வெயிட்டிங்கை டைம் ஆஃப் வேஸ்டிங்காக பார்க்கும் பொழுது தான் நம்ம வழி தவறி போகிறோம். பல விதங்களுக்காக வேறு விதத்தில் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா, இல்லை வேறு விதத்தில் ஏதாவது குழந்தையை கிடைக்குமா அப்படின்னலாம் முயற்சி செய்ய காரணம் தெரியுமா? டைம் ஆஃப் வெயிட்டிங் வி திங்க் டைம் ஆஃப் வேஸ்டிங். டைம் ஆஃப் வேஸ்டிங் கிடையாது. கடவுளுக்காக காத்திருக்கிற நேரம் அது வீணான நேரம் இல்லை. பைபிளில் சில வசனங்கள் எடுத்து வாசிப்போமா? மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 47வது வசனம். மார்க்கு 10வது அதிகாரம் 47. மார்க்கு கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினர். 48வது வசனம். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தத் தொடங்கினார். 48. இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உம் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, he is putting a prayer to Jesus. இயேசுவிடம் ஒரு ஜெபத்தை கொடுக்கிறார், ஜெப விண்ணப்பத்தை கொடுக்கிறார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். அந்த பக்கமா இயேசு போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு பார்வை, அந்த குருடன், பார்வை இல்லாதவன், இயேசு அந்த பக்கம் போறாருன்னு கேள்விப்பட்டு, அப்ப யாரோ சொல்லியிருக்கிறாங்க அந்த பக்கம் அவ்வளவு சத்தம் இருக்குது, யார் போறாங்க, இயேசு தான் போறாங்க அப்படின்ற பொழுது, அப்ப இயேசுவை என்னைக்கோ சந்திச்சிருக்கிறாங்க. இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை இதுக்கு முன்னால் என்னைக்கோ வாங்கி இருக்கிறோம். இயேசு என்னைக்கே இவனுக்கு ஹீலிங் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த மார்க் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் இருக்கு, ஹீலிங் ஆஃப் a blind man. 10வது அதிகாரத்தில் இவங்க திரும்பி கேட்கிறாங்க, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும். அப்ப அதுக்கு தியாலஜில இன்னொரு அர்த்தம் இருக்கு, வேற ஏதோ டாக்ல நான் சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு அந்தனுடைய இறையலுக்கு போக வேண்டாம். ஆனா இதுல ஆழமான இன்னொரு செய்தி பாருங்களேன். அவன் ஜெபிக்கிறான்,
அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம போயிட்டே இருக்கிறாருங்க. இயேசுவே தாவீதின் மகனே என்று அவன் உரக்க கத்துறான். கத்தும் பொழுது ஜீசஸ் அது ஏதோ as though he did not hear it, கேட்கல அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கிறார். அப்ப அங்கே பக்கத்துல இருந்தவங்க மண்டையில கொட்டி சொல்றாங்க, டேய் பிச்சைக்காரா கம்னிடுறா அப்படின்றாங்க. பிச்சைக்காரா கம்னிடுறா, பிச்சை எடுக்கிறதான வேலை, ஏன் நீ கத்துற? நீ பேசாதிருக்குமாறு அவனை அதட்டினர். அவனுடைய வேதனை அவனுக்கு தாங்க தெரியும். he is putting an intention. ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர் முன்னால ஏறெடுக்கிறான். தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும், பேசாதிருக்குமாறு அதட்டினர். ஆனால் அவன் இன்னும் இறக்க கத்தினான். இந்த பேசாதிருக்குமாறு அதட்டினர் அப்படின்றது சாதாரண ஒரு சென்டென்ஸ் நமக்கு. ஆனா அந்த 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 பிச்சைக்காரனுடைய மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன், அது அவனுடைய துன்பம். தட் இஸ் a டைம் ஆஃப் வெயிட்டிங். துன்பம். நீங்க நிறைய ஜெபங்களை ஆண்டவர் முன்னால ஏறெடுத்திருப்பீங்க. இது குழந்தை வர வேண்டி ஜெபிக்கிறவங்களுக்காக மட்டும் உள்ள ஒரு டாக்னு நினைக்காதீங்க. காத்திருக்கிறோம், நம்ம பல விஷயத்துல நம்ம காத்திருக்கிறோம், பல விஷயத்துல காத்திருக்கிறோம். கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்க உண்டு, குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க உண்டு, வீடுக்காக காத்திருக்கிறவங்க உண்டு, பொருளாதாரத்துக்கு காத்திருக்கிறவங்க உண்டு. So there is a spirituality of waiting. இந்த டாக் அப்படின்றது spirituality on waiting. காத்திருப்புக்கு ஒரு சுவிசேஷம் இருக்கு, காத்திருப்புக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கு பைபிள்ல. காத்திருப்பதற்கு ஒரு ஆன்மீகம் பைபிள்ல இருக்கு. அந்த ஆன்மீகத்தில் இருந்து தான் நம்ம இன்னைக்கு இந்த டாக்கை நம்ம கனெக்ட் பண்றோம். அவன் அங்கே காத்திருக்காம பாருங்க, பேசாது இருக்குமாறு அவரை அவன் அதட்டின பொழுது அவன் பேசாது இருக்கவில்லை, அவன் இன்னும் உரக்க கத்துகிறான். பிகாஸ் ஐ பிலீவ் இன் ஜீசஸ். அவரால் அது செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னுடைய கணவன் உன்னை புரிஞ்சுக்க மாட்டான், சில மனைவி உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, சில உன்னுடைய வீடு உன்னை புரிஞ்சுக்காது, குடும்பம் உன்னை புரிஞ்சுக்காது. குழந்தை இல்லை அப்படின்ற பொழுது ஒரு சாதாரண துன்பம் கிடையாது, அது பயங்கரமான ஒரு வேதனை தான். அது அந்த வேதனையின் பொழுது கூட இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா பயங்கரமான ஒரு வேதனை. அட்லீஸ்ட் கணவனாவது சப்போர்ட் பண்ணணும். குழந்தை இல்லாதது காரணம் பெண் மட்டும் கிடையாது, சில இடம் சில விஷயங்கள் ஆண் இருக்கலாம். ஆனா இவ்வளவு வருஷங்கள் நம்ம முன்னிட்டோம், இன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியா இவ்வளவு எல்லாம் வந்தோம், இன்னைக்கு ஒரு பெண்ணை மட்டும் காரணமாக பார்க்கறவங்க இருக்கிறாங்க, சமூகம் இருக்கு. குழந்தை இல்லைன்னா காரணம் பெண் மட்டும்தான் அப்படின்னு பார்க்குற சமூகம் 2000 வருஷம் எல்லாம் கடந்து வந்துட்டோங்க. இவ்வளோ சோஷியல் மீடியா, இன்னைக்கு இவ்வளோ சிட்சாட்டு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்தோம். அறிவில்லாத மாதிரி இன்னைக்கும் பெண்கள் மட்டும்தான் அதற்கு காரணம். ஏன் ஆண்கள் காரணம் இல்லையா? சில பெண்கள் அதை மறைத்து வைக்கிறாங்க, ஆண்களுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி. எப்படி அவங்களுடைய வீட்டில் சொல்றது, அப்பா அம்மா கிட்ட சொல்றது? அதனால அந்த குத்தத்தையும் பாரத்தையும் ஏற்றுக்கிட்ட பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. கணவனுடைய அந்த வேதனையை, கணவனுடைய அந்த குறையை குடும்பத்துக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெண்களும் உண்டு. அப்ப ஒரு காத்திருக்கிற, அப்ப அந்த குடும்பம் அவங்களை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கணவனாவது சப்போர்ட் பண்ணணும். இனி கணவனுக்கு பிரச்சனைனா மனைவியாவது சப்போர்ட் பண்ணணும். பிரிச்சு விடுறதுக்காக நிறைய குடும்பங்கள் முயற்சி செய்யறாங்க. அப்ப திருமணத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோளே குழந்தையாக மாறுகிறது. திருமணத்தினுடைய முதல் குறிக்கோள் குழந்தை கிடையாது. குழந்தை இல்லைன்னா பிரிச்சு விட்டலாம், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப குழந்தை தான் திருமணத்தினுடைய லட்சியமா? குழந்தை பிறந்த அடுத்த நாள் நீ செத்து போயிட்டு என்ன பண்ணுவேன்? குழந்தைக்காக தான் இன்னொரு கல்யாணம் பண்ண. அப்ப குழந்தை இல்லாம அடுத்த அந்த திருமணத்திலையும் குழந்தை பிறக்கலாம், 3வது கல்யாணம் பண்ணுவீங்களா, 4வது கல்யாணம் பண்ணுவீங்களா? திருமணத்தினுடைய குறிக்கோள் குழந்தை அல்ல. திருமணத்திற்கு திருச்சபை பைபிளுடைய அடிப்படையில் சொல்ற 3 குறிக்கோள் உண்டு. ஞாபகம் இருக்கா? திருமணத்தை பத்தி சொன்ன போது நான் சொல்லியிருக்கிறேன், திருமணத்திற்கு 3 குறிக்கோள் உண்டு. There are 3 aims for marriage. பைபிளுடைய அடிப்படையில் திருமணத்தினுடைய குறிக்கோள்கள் என்ன? அன்பை பகிர, 2வது லைஃப் கிவிங். வெரி குட், பரவாயில்ல. லவ் கிவிங் தாங்க முதல்ல, லைஃப் கிவிங் 2வது தான். முதல்ல அன்பை பகிர்வதற்காக, அந்த அன்பில் இருந்து குழந்தையை பகிர்வதற்காக. குழந்தை அல்ல திருமணத்தினுடைய முதல் குறிக்கோள். கடவுள் அன்பானவர். அந்த அன்பான கடவுள் என்ன தெரியுமா பண்ணாரு? மனிதனை படைத்து மனிதனை அன்பு செய்தார் கடவுள். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் லைஃப் கிவிங் தான், சாரி லவ் கிவிங் தான். அந்த லவ்ல இருந்து தான் லைஃப் வரணும். லவ்ல இருந்து வரதான் குழந்தை. கணவன் மனைவியினுடைய அந்த மத்தியில் இருக்கிற அன்பில் இருந்து வர வேண்டியதுதான் குழந்தை. குழந்தை என்பது 2வது தான். முதல் குறிக்கோள் குழந்தை கிடையாது, லவ் கிவிங், லைஃப் கிவிங். 3வது குறிக்கோள் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட். அந்த குழந்தை ஆண்டவர் உங்களுடைய அன்பில் இருந்து தரும் குழந்தை, ஆண்டவருக்காக கடவுளுக்காக வளர்த்தி எடுப்பது. ஸோ லவ் கிவிங், லைஃப் கிவிங், ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட். இது 3 தான் திருமணத்தினுடைய குறிக்கோள். திருமணத்தினுடைய குறிக்கோள் குழந்தை கிடையாது.
முதல் குறிக்கோள் அது அன்பை பகிர. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப காத்து இருக்கிறான் இவன், அந்த பேசாது இருக்குமாறு. பலரும் அவனை அதட்டும் பொழுது there is a time of waiting. இரண்டாவது இதே மாதிரி ஒரு செக்ஷன் யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம். யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 6வது வசனம். பிறவி குருடன். யோவான் 9:6. இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று. ரொம்ப சிம்பிளா வாசிச்சு முடிச்சிட்டோம். இனி அந்த 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 சிச்சுவேஷனுக்கு போய் பாருங்க. இயேசு இந்த சேரை புரட்டி யாருடைய கண்ணில் வச்சு பூசுறாரு? பார்வையற்றவன். அவனுக்கு கண்ணே தெரியல. கண்ணு தெரியானுடைய கண்ணில் சேரை வேற பூசிட்டார். இப்போ இவர் சேரை பூசிட்டு சொல்றாரு, போன்ற. எங்கே போனோமா? அது எங்க இருக்கு? அவனுடைய சிச்சுவேஷன்ல போய் பாருங்க, யோசிச்சு பாருங்க. தொட்டோமா, குணப்படுத்தணுமா, அவனை கலப்பி விட்டோமான்னு இல்லாம, இல்லைன்னா ஒரு வார்த்தையால குணப்படுத்தி இருக்கலாம். தம்பி உன்னுடைய நோய் நலமாயிட்டுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவனே குருடன். அந்த குருடனுடைய பார்வையில ரெண்டுலேயுமே சேர பூசி, கண்ணில் சேர பூசிட்டு நடந்து போன்றார். எங்கே போனோம்? சிலவாம் குளத்துக்கு போனோம். அவன் எந்த டைரக்ஷன்ல இருக்கிறானே அவனுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த டைரக்ஷனுக்கு திரும்ப ஒரு ஆள் வேணும். அது ஏறக்குறைய அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் இருக்குது, 1/2 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ உங்களை இங்கே கண்ணை கட்டிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாதர் எனக்கு தண்ணி வேணும், குடிக்க தண்ணி வேணும்னு பாவம் நீங்கள் கேட்டு வரீங்க. உங்களுடைய கண்ணை கட்டிட்டு அந்த பக்கமாக டைரக்ஷன் அப்படியே போங்க, இதோ இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் இருக்குது தண்ணி எடுக்கணும்னா எப்படி போய் எடுத்துகிட்டு வருவீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் அவன் போகிறான், போய் அந்த சிலோவாம் குளத்தில் கழுவுறான், கண்ணு கிடைக்குது. நம்ம பைபிளில் சாதாரணமாக வாசித்து முடிச்சிட்டோம். ஆனால் அவன் போகிற அந்த வழி தாங்க டைம் ஆஃப் வெயிட்டிங். டைம் ஆஃப் வெயிட்டிங். எப்படி பேசாது இருக்குமாறு பலர் அதட்டிய பொழுது அவன் இன்னும் பேசினானோ, நம்ம ஒரு லைன்ல வாசிச்சு முடிச்சிட்டோம். there is a time of waiting. காத்து இருக்கிறான். எப்படி ஒரு லைன்ல வாசிச்சு முடிச்சிட்டோமோ, அவன் சிலோவாம் குளத்துக்கு போனா, குளத்துக்கு போன பிறகு அவனுடைய முகத்தை கழுவுனா, கண்ணை கழுவுனா, கண்ணு சரியாயிடுச்சு. ஈஸியா வாசிச்சு முடிச்சிட்டோம். ஆனா 500 மீட்டர் நடந்து போற அந்த குருடனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டைம் ஆஃப் வெயிட்டிங். எந்த நம்பிக்கையோட அவன் போயிருப்பான்ல? ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கண்ணு கிடைக்கும், பார்வை கிடைக்கும் வந்தான். வந்தவர் தொட்டாரு, தொட்டவர் குணப்படுத்தி இருக்கலாமே. ஏன் என்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்றாரு? சம்திங் இஸ் டிமாண்டிங் ஃப்ரம் மீ. அவர் தர வேண்டியதை தராருங்க, ஆனா தரத்துக்கு முன்னால ஏதோ என்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்றாரு பாருங்க. டைம் ஆஃப் வெயிட்டிங். அந்த பிச்சைக்காரன் கிட்ட அந்த செபதேவின் மகனான பெர்த்தலேவின் மகனான பெர்த்தேமி கிட்ட அதே தான் கேட்டார் ஆண்டவர். டைம் ஆஃப் வெயிட்டிங். உன்கிட்ட இருந்து நான் ஒரு எதிர்பார்க்கிறேன், அதை நீ செய். இந்த பிறவி குருடன் கிட்ட அதே தான் சொல்றாரு, நான் உன்கிட்ட இருந்து ஒன்னு எதிர்பார்க்க, நீ அதை செய். 3வது செக்ஷன் யோவான் நற்செய்தியே 5வது அதிகாரம் 5வது வசனம். 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டார். ஐயா, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். 38 வருஷம் நெடும் காலம்னு பைபிள் சொல்லுது. அவங்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நீ என்ன விரும்புறன்னு சொல்லு. டைம் ஆஃப் வெயிட்டிங். 38 வருஷம் வெயிட்டிங். இப்போ ஆண்டவர் பேசும்போது there is a time of waiting. எதிர்பார்க்கிறார், என்னமோ நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நான் செய்ய வேண்டியது நான் செய்வேன், அது என் டைம்ல நான் செய்வேன், கண்டிப்பா செய்வேன். God has a time and God will do that in his time. சந்தேகமே கிடையாதுங்க. 13 வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும். 18 வருஷத்துக்கு முன்னால் இங்கே ஒரு, நான் நினைக்கிறேன் 2017 18 தெரியல, இங்கே ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரல, கவரப்பேட்டையில் பொன்னேரியில் தான் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் 18 வருஷமாக குழந்தை இல்லாமல் இங்கே வந்து ஜெபிச்சு எங்களுக்கு குடைச்ச குழந்தை ஃபாதர் அப்படின்னாங்க.
பேர் எதுவுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கல. 18 வருஷமாக குழந்தை இல்லாமல் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி கிடைச்ச குழந்தை ஃபாதர் அப்படின்னாங்க. 18 வருஷமாக. அப்போ கடவுளுக்கு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் கண்டிப்பாக செயல்படுவார். செயல்படும் பொழுது ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று டிமாண்ட் பண்ணுறாரு, கேட்குறாரு. உன்னால் என்ன செய்ய முடியும்? டைம் ஆஃப் வெயிட்டிங் இருக்குது. அந்த டைம் ஆஃப் வெயிட்டிங் இஸ் நாட் டைம் ஆஃப் வேஸ்டிங், பட் த டைம் இஸ், அந்த வெயிட்டிங் அப்படின்றது ஒரு இரிட்டேட்டிங் தான். யூ வில் see an irritating Jesus in the Bible. Praise the Lord. நச்சரிக்கிற ஒரு கடவுளை நம்ம பைபிளில் பார்க்குறோம், உண்மையாகவே பார்க்குறோம். இந்த காத்து இருக்கும்போது நமக்கு வேற ஒரு நச்சரிப்பு இருக்கு பாருங்க. we do see an irritating Jesus in the Bible. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 49வது வசனம். ஜஸ்ட் அதுக்கு முன்னால பேஜ். அரசு அலுவலன் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசுவிடம் தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு சென்றார். அவர் போய் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். நல்லா கவனிச்சிங்களா? இங்கே ஒரு டைம் ஆஃப் வெயிட்டிங் இருக்கு. எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் வெயிட் பண்றார். அவருடைய மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், உயிர் பிழைக்க மாட்டான்னு அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான். அப்ப எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி இருக்கிறான்? 24 மணி நேரம் டிராவல் பண்ணி இருக்கிறான். அந்த வசனத்தை நீங்க ஒழுங்கா வாசிச்சீங்கன்னா தெரியும். அவன் நடந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போகும்பொழுது வீட்டு பக்கத்துல சேவகர்கள் வராங்க, வந்துட்டு சொல்றாங்க, உன் மகன் பிழைத்து கொண்டான். எத்தனை மணிக்கு? நேற்று 1 மணிக்கு. அப்ப நேற்று 1 மணிக்கு தான் சொல்லியிருக்கிறார். அப்ப நேற்று அப்படின்னா 24 hours he has traveled. அந்த 24 hours அவனுக்கு இருந்த ஒரு டைம் ஆஃப் வெயிட்டிங். that was not time of wasting. அதனுடைய சூழ்நிலை பாருங்க. சூழ்நிலை என்ன? மகன் சாக கிடக்கிறான். உங்க வீட்டில் யாராவது சாக கிடக்கும் போது யாராவது அந்த ப்ரேயர் அட்டென்ட் பண்ணுவீங்களா? இங்கே நைட் விஜில் வருவீங்களா? சாக கிடக்குறாங்க, ஐசியூல கிடக்குறாங்க, எப்போ உயிர் மூச்சு போகுன்னே தெரியாது. நம்ம நைட் விஜிலுக்கு வருவோமா? பூசிக்கு போவோமா? செய்ய மாட்டோம். அங்கிருந்ததா ஜெபமாலை சொல்ல முடிஞ்சா சொல்லுவோம். சில டைம் அங்கிருந்ததா செய்ய முடிஞ்சா. ஏன் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் என்னமோ செய்யறோம்னு. அது கோயிலுக்கு போய் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு நாள் தியானத்துக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எவ்வளோ நேரம் அவங்க பக்கத்தில் உட்கார முடியுமோ. ஐசியூல தான் இருப்பாங்க, நம்ம வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் அது நீங்க டைம் ஆஃப் யூசிங் நினைக்கிறீங்க. கோயிலுக்கு போறதா டைம் ஆஃப் வேஸ்டிங் நினைக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதா டைம் ஆஃப் வேஸ்டிங் நினைக்கிறீங்க. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, இட் இஸ் நாட் டைம் ஆஃப் வேஸ்டிங், இட் இஸ் டைம் ஆஃப் வெயிட்டிங். மகன் சாக கிடக்கும் பொழுது ஆண்டவரை தேடி வரான். அவனுடைய வேதனையில ஆண்டவரை தேடி வரான். அவனால ஒரு இயலாமை வரும்பொழுது ஆண்டவரை தேடி வரான். there is a time of waiting. இந்த வெயிட்டிங் அப்படின்றது ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நமக்கு தெரியும். அந்த டைம் ஆஃப் வெயிட்டிங் நமக்கு எல்லாத்துலயும் நம்ம செய்யறோம், எல்லாத்துலயும் செய்யறோம். அரிசியை போட்டுட்டு அரிசி சாதமாக வெயிட் பண்றது இல்லை இல்லையா? அரிசியை தண்ணியில போட்டுட்டு உடனே எடுத்து சாப்பிட வேண்டியதானே? ஏன் செய்ய மாட்டோம்? வெயிட் பண்ண தெரியுது இல்ல? அரிசி வேகிறதுக்கு வெயிட் பண்ண தெரியுது இல்ல? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாஷிங் மிஷினில் துணியை போட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன்னு சொல்லி எடுத்து காய போட்டுருவீங்களா? ஏன்? வாஷிங் மிஷினில் தான் போட்டாச்சுல்ல. வெயிட் பண்ணுறீங்களே. எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? துணி துவைச்சி கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களே. பிரைஸ் தி லார்ட். அப்போ வாஷிங் மிஷின் கிட்ட வெயிட் பண்ண தெரியுது, குக்கர் முன்னால் வெயிட் பண்ண தெரியுது. ஒரு பஸ்ஸு, இப்போ பஸ்ஸில் வந்தவங்க இருப்பீங்க, ட்ரெயினில் வந்தவங்க இருப்பீங்க. வந்த உடனேவா ட்ரெயின் வந்துடுச்சு? வந்த உடனேவா பஸ் வந்துடுச்சு? வெயிட் பண்ணோம்ல. பிரைஸ் தி லார்ட். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண தெரியுதுல்ல, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண தெரியுதுல்ல, குக்கர் முன்னால் வெயிட் பண்ண தெரியுதுல்ல, வாஷிங் மிஷின் முன்னால் வெயிட் பண்ண தெரியுதுல்ல. ஆண்டவருக்கு மட்டும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். காலையில் பெட்டிஷன் போட்டால் நைட் எனக்கு பெட்டிஷன் சாங்ஷன் ஆகிடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அந்த டைம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு மட்டும் டைம் கொடுக்க மாட்டோம். குக்கருக்கு கூட டைம் கொடுப்போங்க, வாஷிங் மிஷினுக்கு டைம் கொடுப்போங்க. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் டைம் கொடுக்கவே மாட்டோம். அது நான் நினச்ச நேரத்தில் நடக்கணும். மற்றது குக்கர் நினச்ச நேரத்தில் நடக்கும். வாஷிங் மிஷின் அந்த 23 மினிட்ஸ்னா 23 மினிட்ஸ் நமக்கு தெரியும் வெயிட் பண்ணுறோம். அந்த டைமை குக்கருக்கு கொடுக்குறோம், வாஷிங் மிஷினுக்கு கொடுக்குறோம். ஆண்டவருக்கு மட்டும் டைமை கொடுக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் இன்னொரு டைம் ஆஃப் வெயிட்டிங் பாருங்க.
யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 3வது திருவசனம். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, என் நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மர்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றதை கேள்விப்பட்ட பிறகு கோபம் வருமா வராதா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது கோபம் வருமா வராதா? லாசர் நோயுற்றிருக்கிறான் என்று கேட்ட பிறகு இயேசு தங்கின இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினாராம் வேணும்னே. கோபம் வருமா வராதா? ஏன்பா உன்னுடைய ஃப்ரெண்டு சிக்கா இருக்கிறாரு, அப்படியா, நான் 2 நாளுக்கு பிறகு வரேன் அப்படின்னா. நான் முன்னால் யோசிச்சு இன்னைக்கே வரணும்னு, இன்னைக்கு அவன் நோயுற்று இருக்கிறானா, அப்போ நான் 2 நாள் டைம் எடுத்து வரேன் நான். அது மட்டும் கிடையாது, அதனுடைய கீழே இன்னொரு வசனம் பாருங்களேன், 15வது வசனம். நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்றார். என் ஃப்ரெண்டு செத்துட்டான், நல்ல வேலை நான் அங்கே இல்லாமல் போயிட்டேன். என் ஃப்ரெண்டு செத்துட்டான், நல்ல வேலை நான் அங்கே இல்லாமல் போயிட்டேன். அதில் வேற சந்தோஷமாக இருக்கான் அவருக்கு. இது கேட்கும்போது எரிச்சல் வருமா வராதா? ஆண்டவரே, நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு குழந்தைக்காக எவ்வளோ ஜெபிக்கிறேன், நீ குழந்தையே கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு எரிச்சல் வருமா வராதா? ஒரு வருஷம் காத்திருந்தேன், 2 வருஷம் காத்திருந்தேன், 3 வருஷம் காத்திருக்கிறேன், எனக்கு எரிச்சல் வருமா வராதா? இரிட்டேட்டிங் காட் இன் த பைபிள், இரிட்டேட்டிங் காட் இன் த பைபிள், பட் தெர் இஸ் a spirituality of waiting in the Bible. பைபிளில் ஒரு ஆன்மீகம் உண்டுங்க, காத்திருப்பினுடைய ஒரு ஆன்மீகம் உண்டு. அடுத்த வசனம் வாசிப்போமா? 17வது வசனம். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. அப்போ இப்போ நமக்கு புரியுது, இயேசு 4 நாளுக்கு பிறகு தான் இங்கே வராரு. ஆனால் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒன்று, இயேசுவனுடைய மாட்சியும் வெளிப்படுது, லாசருடைய மாட்சியும் வெளிப்படுது, ஆண்டவருடைய மாட்சியும் வெளிப்படுது. சில டைம் உங்களுடைய துன்பங்களில் ஆண்டவர் மாட்சி அடைவதற்காக துன்பங்களை அனுமதிக்கிறார். ஆண்டவர் மாட்சி அடைய, நீங்கள் மாட்சி அடைய சில துன்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த துன்பத்தின் நேரத்தில் ஆண்டவரோடு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆண்டவரோடு இருந்த அந்த துன்பத்தின் நேரத்தில் ரொம்ப கஷ்டம்தான் அந்த துன்பத்தில் கடந்து போகும் பொழுது. இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, இஸ்மாயிலுக்காக காத்திருக்க வேண்டாம், ஆனால் ஈசாக்குக்காக காத்திருக்க வேண்டும். இஸ்மாயிலுக்காக காத்திருக்க வேண்டாங்க, ஆனா ஈசாக்குக்காக காத்திருக்கணும். இஸ்மாயில் எப்படி வேணாலும் பிறப்பான், ஆனா ஈசாக் வாக்குத்தத்தத்தின்படி தான் பிறப்பான். ஏதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இஸ்மாயில் பிறப்பான், ஆனா வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதத்தின் ஈசாக் பிறக்கணும்னு 25 வருஷம் காத்திருக்கணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உன்னில் நிறைவேற வேண்டும் என்றால் நீ காத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த காத்திருப்பு ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிள்ல அப்படி நிறைய குழந்தைகள் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அதுக்கு பிறகு குழந்தைகள் கிடைத்தவங்க இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்தது ஆபிரகாமும் சாராவும் தான். 25 வருஷம் காத்திருந்தாங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு பிறகு. ஆனா மொத்தத்துல அவங்க காத்திருந்தது கண்டிப்பா ஒரு 80 வருஷமாவது இருக்கும். அவருடைய வயசு 14 வயசுல கல்யாணம் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 86 வருஷம் காத்திருந்தார் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, 86 வருஷம். ஆனா வாக்குத்தத்தம் கிடைச்ச பிறகு 25 வருஷம் காத்திருந்தார். அப்புறம் காத்திருந்தவங்க ஈசாக்கு ரெபேக்காவும் உடனே குழந்தை பிறந்தது, அவங்களும் காத்திருந்தாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. காத்திருந்த பொழுது இன்னொரு விஷயம் சொல்றாங்க பைபிள்ல, அது நம்ம 3வது பாயிண்ட்ல சொல்லுவோம். நான் இப்ப காத்திருப்ப மட்டும் சொல்றேன். நான் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் அந்த பிறந்த அந்த குழந்தைங்க எசாவும் யாக்கோபும் காத்திருந்தாங்க. அவங்க they waited for the child. அப்போ பாருங்க, ஆபிரகாமும் சாராவும் காத்திருக்கிறாங்க. காத்திருப்பினுடைய குழந்தை ஈசாக்கு, ஆசீர்வாதத்தின் குழந்தை. ஆனால் இஸ்மாயில் ஆசீர்வாதத்தின் குழந்தை கிடையாது, வாக்குத்தத்தத்தின் குழந்தை கிடையாது. சாராவுக்கு காத்திருக்காது. she was not able to wait. she was not able to wait. காத்திருக்க முடியல. ஏதாவது விதத்துல குழந்தை பெத்துக்கோ அப்படின்ட்டான். காத்திருக்க முடியல. காத்திருக்காமல் உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை அழிக்கும். அரிசியை போட்டு ரைஸ் அந்த குக்கர்ல போட்டு இல்லைன்னா பாத்திரத்தில் போட்டு நீங்க அதுக்கு வேகிற வர காத்திருந்து வெந்த அரிசியை சாப்பிட்டாதாங்க வயிற்றுக்கு நல்லா இருக்கும். வேகாத அரிசி சாப்பிட்டா வயிறு கோளாறு தான் சம்பவிக்கும். இஸ்மாயில் பிறப்பது எப்படி வேணாலும் பிறக்கலாம், ஆனால் இஸ்மாயில் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான். ஈசாக் பிறக்க வேண்டுமானால் நீ காத்திருக்க வேண்டும்.
அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் பிறந்த யாக்கோபு ஆசீர்வாதமாக தான் இருந்தான். அதுக்கு பிறகு பிறந்த சாமுவேல் யாருக்கு பிறந்தாங்க? அண்ணாவுக்கு எல்கானாவுக்கும் காத்திருந்தாங்க. காத்திருந்து ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச பிறகு கிடைச்ச குழந்தை ஆசீர்வாதமா இருந்தது. இஸ்ராயலுடைய முதல் he was the first prophet in the Israel. அப்படி காத்திருந்து ஜெபித்தவர்கள் தான் யாக்கோபும் ரேச்சலும் ஜோசப்புக்காக. மனோவாவும் மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள்ல ஒரு பேர் இருக்கு. மனோவா யாரு? சாம்சனுடைய அப்பா மனோவா. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் குழந்தை பிறக்க காத்திருந்தாங்க. எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை. நீதி தலைவர்கள் 13வது அதிகாரம் 1வது வசனம். மீண்டும் செய்தனர். மனோவாகு மலடியா இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாக இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஈஸ்வரன் பாந்தவர்களே, ஆண்டவருக்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வரும் வரை அனைத்திற்கும் நாம் காத்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உனக்கு பிறப்பது, அது ஒரு திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், அது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு நிலமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அது ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்கும். அது பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் உனக்கு கொடுக்குற ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல நீ சில விஷயங்களை வாங்கணும்னு நினைச்சா அது ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல நீ வாங்குற விஷயம் தான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். யோவான் நற்செய்திக்கே திரும்ப வருவோம். 2வது அதிகாரத்தில் மாதா ஒரு விஷயம் இயேசுகிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தம்பி அவங்களுக்கு அந்த ரசத்தை செஞ்சு கொடுப்பா அப்படின்வாங்க. இயேசு என்ன சொல்லுவார்? அம்மா, என் நேரம் இன்னும் வரவில்லை, என் நேரம் இன்னும் வரவில்லை. 7வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் நற்செய்தி, யோவான் நற்செய்தியினுடைய 7வது அதிகாரம், 7வது அதிகாரம். மெதுவாக நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஏன்னா அந்த மொத்தமாக வாசிக்கிறேன், கேளுங்க, எடுங்க. யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம். இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் இயேசு யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. இனி 2வது வசனம். யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசுவின் சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் இவ்விடத்தை விட்டு யூதேயா செல்லும், அப்போது உம் சீடர்கள் நீர் புரியும் செயல்களை காண முடியும். ஏனெனில் பொது வாழ்வில் ஈடுபட விரும்பும் எவரும் மறைவாக செயல் புரிவதில்லை. நீர் இவற்றையெல்லாம் செய்வதால் உலகுக்கு உம்மை வெளிப்படுத்தலாமே என்றனர். ஏனெனில் அவருடைய சகோதரர்கள் கூட அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், எனக்கு ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை. உங்களுக்கு எந்த நேரமும் ஏற்ற நேரம்தான். உலகு உங்களை வெறுக்க இயலாது, ஆனால் என்னை வெறுக்கிறது. ஏனெனில் உலகின் செயல்கள் தீயவை என்பதை நான் எடுத்து காட்டி வருகிறேன். நீங்கள் திருவிழாவுக்கு போங்கள், நான் வரவில்லை, ஏனெனில் எனக்கு ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை என்றார். அவ்வாறு சொன்ன அவர் கலிலேயாவிலேயே தங்கிவிட்டார். இனி என்ன பாருங்க, பாலஸ்தீனோட மேப் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அது 3ஆ பிரிப்பாங்க. மேலே மேலே என்ன இருக்கு? பாலஸ்தீனாவில் மேலே எந்த இடம்? 3ஆ பிரிப்பாங்க. கலிலேயா, வெரி குட். 2வது சமாரியா. 3வது யூதேயா. யூதேயனுடைய தலைநகரம் தான் எருசலேம்.
இது புரிஞ்சாதான் இது புரியும். கலிலேயா, சமாரியா, யூதேயா, அதனுடைய ஒரு புள்ளி தான் என்னது? எருசலேம். அப்ப இந்த 3 செக்ஷன் வரும் பொழுது இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? கலிலேயாவில் இருக்கிறார். சீடர்கள் இப்ப எங்க போறாங்க? யூதேயாவுக்கு போறாங்க. ஏன்னா கூடார திருவிழா எங்க நடக்குது? யூதேயாவில் நடக்குது. இயேசு கிட்ட என்ன சொல்றாங்க? நீ யூதேயாவுக்கு வா, யூதேயாவுக்கு வந்து நீ யாருன்னு காமி. புரிஞ்சுதாங்களா உங்களுக்கு? நீ யூதேயாவுக்கு வந்து நீ உன்னை வெளிப்படுத்து. இயேசு என்ன சொன்னாரு? என் நேரம் இன்னும் வரவில்லை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சீடர்கள் 3 வருஷம் இயேசு கூட இருக்கிறாங்க. ஆனா இயேசு யாருன்னு புரியல, இயேசு எதற்கு வந்தாருன்னு உங்களுக்கு புரியல. நல்லா கவனிச்சிங்கன்னா 2 வார்த்தையை நான் யூஸ் பண்றேன், கேளுங்க. சீடர்களுக்கு இருந்தது ஃபெமிலியாரிட்டி, ஆனா அவங்களுக்கு ஃபெய்த் இல்லை. ஃபெமிலியாரிட்டி இருக்குங்க. இஃப் யூ ஹேவ் ஃபெமிலியாரிட்டி, நாட் நெசசரி தட் யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த். சின்னதிலிருந்தே நான் கிறிஸ்தவன், சின்னதிலிருந்தே நான் கிறிஸ்தவன். எனக்கு 25 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு 30 வயசு ஆகுது, கல்யாணம் ஆன பிறகு குழந்தை இல்லை. இல்லை 30 வயசு ஆகுது, எனக்கு ஒரு வீடு இல்லை. இல்லை 30 வயசு ஆகுது, எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. இப்படி பலதுக்காக காத்திருக்கிறீங்க. 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் காத்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சின்னதுலேருந்தே கிறிஸ்டியன்ஸ், பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன்ஸ், வாழ்ந்ததெல்லாம் கிறிஸ்டியன் லைஃப். யூ நோ வாட் இஸ் சர்ச்னா என்னன்னு தெரியும், திருப்பலினா என்னன்னு தெரியும், நற்கரனா என்னன்னு தெரியும், ஜெபமால்னா என்னன்னு தெரியும், பைபிள்னா என்னன்னு தெரியும். இதெல்லாம் தெரியும். ஃபெமிலியாரிட்டி. ஆனால் ஃபெமிலியாரிட்டி இருக்கிறதுனால ஃபெய்த் இருக்கணும்னு இல்லை. இன்னைக்கு குழந்தைக்காக காத்திருக்கும் பொழுது, திருமணத்துக்காக காத்திருக்கும் பொழுது ஃபெய்த் இல்லைன்னா காத்திருக்க முடியாது. அந்த பார்வையற்ற பெர்த்தமியூ கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு தான் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பார்வையில்லாத குருடனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு தான் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். மார்த்தா மரியா கிட்ட ஆண்டவர் என்ன கேட்டார்? நீ நம்பினால் உன் சகோதரன் உயிர் பெறுவான் தான் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஃபெமிலியாரிட்டி கிடையாதுங்க. உங்களுக்கு குழந்தையை தரதோ, திருமணம் நடத்துறதோ, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கிடைப்பதற்கு காரணமாவதோ ஃபெமிலியாரிட்டி கிடையாது, ஃபெய்த். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன பண்ணாரு? உலகம், இயேசு இது பாருங்க 2 பாயிண்ட் இயேசு சொல்றாரு. 1, உலகத்துக்கு ஒரு நேரம் உண்டு. 2, கடவுளுக்கு ஒரு நேரம் உண்டு. உலகத்தினுடைய நேரத்தின்படி நான் செயல்பட மாட்டேன். என்னுடைய அப்பா என்னை அனுப்பின ஒரு விஷயம் இருக்கு, அந்த அனுப்பின விஷயம் வெளிப்பட வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. இந்த நேரம் இன்னும் வரவில்லை. இதுதான் இயேசு மாதாக்கிட்டையும் சொன்னார். அம்மா, என் நேரம் இன்னும் வரவில்லை, நான் மாட்சி அடைய நேரம் இன்னும் வரவில்லை, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான நேரம் இன்னும் வரவில்லை, நான் காத்திருப்பேன். 33 வருஷம் இயேசு காத்திருந்தார். பொது வாழ்க்கையில் இயேசு வந்த பிறகு 3 வருஷம் காத்திருந்தார். The spirituality of waiting, the time of waiting was not time of wasting for Jesus. ஸ்கூல்ல எல்கேஜி இருந்து படிச்சுட்டு வரோம், +2 வரை படிக்கும் பொழுது +2 நேரடியாக படிச்சிருக்கலாமே யாரும் யோசிக்கிறது கிடையாது. அந்த 14 வருஷம் நம்ம ஸ்கூல்ல போறது, இட் இஸ் நாட் டைம் ஆஃப் வேஸ்டிங், இட் இஸ் டைம் ஆஃப் வெயிட்டிங். அந்த வெயிட் பண்ண முடியாத பசங்க தான் இன்னைக்கு 7வதுலேயே 8வதுலேயே காதலிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வெயிட் பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு சினிமாவும் இதெல்லாம் காமிச்சிறது வேஸ்டிங். அதெல்லாம் ஏன் நீ வேஸ்ட் பண்ற? என்னமோ கல்யாணத்துக்காகவே பிறந்த மாதிரி 7வதுலேயே கல்யாணத்துக்காக தயாராகிட்டாங்க பசங்க எல்லாமே. 8வதுலேயே கல்யாணத்துக்கெல்லாம் தயாராகிட்டாங்க பசங்க. இன்னைக்கு வெயிட்டிங் பாருங்க, இது கலாச்சாரத்தில் வருதுங்க, கலாச்சாரத்தில் வருது. ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது, இன்ஸ்டன்ட் குக்கர் இருக்குது, இன்ஸ்டன்ட் அப்புறம் என்ன ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ், இன்ஸ்டன்டா சூடு பண்ணுறதுக்கு அவன் இருக்குது. எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தைங்களுக்கும் கல்யாணமும் இன்ஸ்டன்டா நடக்கணும், குழந்தை பிறக்கிறதும் இன்ஸ்டன்டா பிறக்கணும், காத்திருக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். இதுல கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆனவங்களும் இருப்பீங்க, 6 வருஷம் ஆனவங்களும் இருப்பீங்க கண்டிப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருப்போம். ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது ஆண்டவரோடு காத்திருங்கள். வேதனை தான், ஆனால் ஆண்டவரோடு காத்திருங்கள். அது திருமணத்துக்காக இருக்கலாம். ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தான், எனக்கு ஃபாதர் 33 கண்டிஷன் இருக்குது ஃபாதர் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னா. 33 கண்டிஷனா? கல்யாணம் பண்ணுறதுக்கு அவளுக்கு 33 கண்டிஷன். சரி, அந்த கண்டிஷனெல்லாம் கேட்டு அன்னைக்கு அவளுக்கு சொல்லும்பொழுது 28 வயசு, இன்னைக்கு அவளுக்கு 33 வயசு. நான் கேட்டேன், இன்னைக்கு எவ்வளோமா கண்டிஷன் இருக்குது? இன்னைக்கு 2 கண்டிஷன் தான் ஃபாதர் அப்படின்னா. என்னம்மா 2 கண்டிஷன்? அவன் ஆம்பளையாக இருக்கணும், வேலை இருக்கணும் ஃபாதர் அப்படின்ட்டான்.
இவ்வளவு நாள் 33 கண்டிஷனோட காத்திருந்த பொண்ணு 33 வயசாவது போது 33 கண்டிஷன் 2 கண்டிஷன் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். நிறைய கண்டிஷனோட நம்ம காத்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. இயேசு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவரோடு காத்திருந்தீங்க. ஆண்டவருடைய விருப்பமானு கேளுங்க. இயேசு சொல்றாரு, இது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. இப்போ நான் யூதேயா வருவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. இப்போ நான் கலிலேயா விருப்பம் தான் ஆண்டவருடைய விருப்பம். நான் இங்க இருக்கிறேன். நான் என்னைக்கு நான் வெளிப்படணும், அது எனக்கு ஒரு நேரம் உண்டு. 13வது அதிகாரம் யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 1வது வசனம் வாசி பாருங்க. யோவான் 13:1. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்லும் நேரம் வந்து விட்டது என்பதை இயேசு அறிந்தார். பாத்தீங்களா? அப்ப இயேசுனுடைய நேரம் எந்த நேரம்? தந்தையிடம் செல்லும் நேரம். He waited. It was not time of wait. It was not time of wasting. It was time of waiting. That was irritating. That was disturbing. அதுல துன்பம் இருந்தது, கஷ்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, தோல்விகள் இருந்தது. யாரும் என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு சாப்பாடு கிடைக்கல, எனக்கு தூங்க இடம் கிடைக்கல, என்ன வீட்டுல ஏத்துக்கல, பல பிரச்சனைகள் இருந்து இயேசுவுக்கு. ஆனால் அந்த துன்பத்தில் எல்லாம் கடந்து போனார். மாட்சியின் ஒரு நேரம் கண்டிப்பாக வரும் என்று இயேசு காத்திருந்தார். There will be a time of waiting, and the time of waiting will end in glorification. உன்னுடைய காத்திருப்பின் நேரம் அது மாட்சியில் தான் முடியும். கண்டிப்பா மாட்சியில் தான் முடியும். சந்தேகம் இல்லாம மாட்சியில் தான் முடியும். Praise the Lord. நம்புங்க. Praise the Lord. Praise the Lord. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை நலமானது. ஒரு போதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன், ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் வழி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே, நீரே என் கடவுள். ஐயா, ஐயா, நீரே என் கடவுள். நம்பினேன், 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 என் ஆண்டவரை நம்பினேன், 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 நம்பினேன். உறுதியா என் ஆண்டவரை நம்பினேன். அப்ப இயேசுக்காக, ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவரோடு காத்திருங்கள். ஏன்னா ஆண்டவர் கல்யாணம் செஞ்சு வச்ச பொழுது, கணவன் மனைவியாக ஒன்றிணைத்த பொழுது, அந்த கணவன் மனைவிக்கு 2 கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? என்ன கட்டளைகள்? கல்யாணம் பண்ண பொழுது, கல்யாணம் பண்ணி வச்ச பொழுது ஆண்டவர் 2 கட்டளை கொடுத்தார் கணவன் மனைவிக்கு. கேட்கல, கேட்கல, இடைவிடாது ஜெபியுங்களா? இணை பிரியாதிருங்கள்னாரா? என்ன என்ன எதுக்காக? என்ன என்ன ஆண்டவர் சொன்னார்? ஜெனசிஸ் 1:28. டைம் இல்லாதனால சொல்றேன், வாசிங்க. ஜெனசிஸ் 1:28, தொடக்க நூல் 1:28. 2 கட்டளை கொடுத்தார் கல்யாணம் பண்ணி வச்ச போது. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பாருங்க சூப்பருங்க, நல்ல ஒரு வார்த்தை. கல்யாணம் ஆன பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்களை. அப்ப 2 கட்டளை. அது தமிழ் அழகா புரியல. இங்கிலீஷ் யாருக்கிட்டே இருக்கா? இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு? அது கரெக்டா 2 வார்த்தை போட்டிருப்பாங்க. அதை நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறோம் ஃபாதர். தமிழ் பைபிள் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சிலவங்க பைபிளை எடுத்துட்டு வரல ஃபாதர். Praise the Lord. Yes, God bless them, saying to them, be fertile, be fruitful and multiply. First கட்டளை என்ன தெரியுமா? Be fruitful. Second தான் be multiply. Be fruitful and multiply. நீங்க first multiplication கிடையாது, first being fruitful. கனி தரணும்னா கொடி எதோட சேர்ந்து இருக்கணும்? கொடி எதோட சேர்ந்து இருக்கணும்? செடியோட சேர்ந்து இருக்கணும். செடியோட சேர்ந்து இருந்தாதான் கனி தரும். அப்ப திருமணத்தினுடைய முதல் கட்டளை என்ன தெரியுமா? பி ஃப்ரூட்ஃபுல். இது யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் இருக்கு. நீ என்னோடு இணைந்திருந்தால் நீ கனி தருவாய். நீ என்னோடு இணைந்திருந்தால் கனி தருவாய். அப்ப வீடு வேணுமா? கல்யாணம் நடக்கணுமா? குழந்தை வேணுமா? வேணாம்னா ஃபாதர் இங்க வந்து காலையில உட்காந்துட்டு இருக்கீங்க,
வீடு வேணுமா, சொத்து வேணுமா, வேலை வேணுமா, நிம்மதி வேணுமா, நோய் நீங்கணுமா, காத்திருக்கிறீங்களா? ஆண்டவரோடு இணைந்திருங்கள், ஆண்டவரோடு இணைந்திருங்கள், இணைந்து காத்திருங்கள். அப்போ 1வது பாயிண்ட் நான் முடிக்கிறேன். 1வது பாயிண்ட் காத்திருங்கள். 2வது பாயிண்ட், சரி நம்ம காத்திருக்கிறோம், காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளை வெயிட் பண்ண விட்டுட்டு அவர் எங்கே போயிட்டார், அவர் என்ன பண்றார்? when I am waiting, what God is doing? praise the Lord, praise the Lord. என்ன காத்திருக்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வீட்டில் சப்போஸ் 4 மணிக்கெல்லாம் ஸ்கூலெல்லாம் போயிட்டு வரும்பொழுது நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் இல்லையா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவங்க அம்மா வீட்டில் சும்மா இருக்கிறாங்கல்ல, நம்ம வீட்டில் வந்து அம்மாவை தொந்தரவு பண்ணுவோம், சும்மா தானே இருக்கிறேன் எனக்கு அதை பண்ணிதான். சரி நீ வந்துட்ட உடனே அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒன்று செஞ்சு தருவாங்க. ஆனால் அம்மா அந்த டைமில் என்ன சொல்லுவாங்க? வெயிட் பண்ணு. என்னை வெயிட் பண்ண சொல்லி வச்சுட்டு அம்மா வேலை செய்கிறாங்க, எனக்காக செய்கிறாங்க. இதாங்க ஆண்டவர் செய்கிறார். when you are waiting, God is working for you. நீ காத்திருக்கும் பொழுது உனக்காக வேலை பண்ணிட்டு இருக்கிறார் அவர். மேபி அது உன்னில் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இல்லை உன்னை சுற்றி அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறார், தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஸோ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொகுசா கால் மேலே கால் போட்டு உட்காரல. when God is asking you to wait, he is working for you. எவ்வளோ அழகான அன்பான ஒரு ஆண்டவர் பாருங்க. praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் குழந்தைக்காக இல்லை குழந்தை வரத்துக்காக இங்கே வந்திருக்கிறவங்க உண்டு, இனி யூடியூப்பில் பார்க்க போகிறவங்க உண்டு. நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, ஃபாதர் வர முடியல, நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் ஆகும்போது பார்த்துருக்கோம் ஃபாதர், நாங்கள் அதில் அட்டன் பண்ணுறோம் ஃபாதர்னு சொல்லி ஜெபிச்சவங்க இருக்கிறாங்க, மெசேஜ் போட்டவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு குழந்தைக்காக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் காத்திருக்கிறீங்க. 4000 வருஷம் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தது இந்த உலகம். 4000 வருஷம். தொடக்க நூலில் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார் ஆண்டவர். அந்த குழந்தைக்காக இந்த உலகம் 4000 வருஷம் காத்திருந்தது. அப்போ இந்த 4000 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? when God told to wait, God was working. இந்த 4000 வருஷம் ஆண்டவர் காத்திருக்க சொன்ன பொழுது அந்த காத்திருப்பில் ஆண்டவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாட போகிறோம், அந்த காத்திருப்பினுடைய பலன் கிடைச்ச நாள், அதை கொண்டாட போகிறோம். அந்த கொண்டாடும் பொழுது 4000 வருஷம் அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஆண்டவர் இருக்கிறார். அதுக்காக இறைவாக்கினர்கள் அனுப்பினார், அதுக்காக அரசர்கள் அனுப்பினார், அதற்காக மக்களை தயாரித்தார். இஸ்ராயல் அப்படின்ற ஒரு குட்டி குரூப்பை எடுத்தார். என்னுடைய சொந்த ஜனம் இவருக்காக காத்திருப்பாங்கன்னு நினைச்சாங்க. எவ்வளோ வேலை செஞ்சார் தெரியுமா ஆண்டவர்? ஆனால் ஒவ்வொரு வேலை ஆண்டவர் செய்யும் பொழுது அந்த ஆண்டவருடைய வேலையை முறியடிக்கிறவங்களா தான் இருந்தாங்க. எனக்கு புரியல, என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாதனால, ஆண்டவர் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியாதனால, ஆண்டவருடைய ஒர்க் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டோம்? நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பட் வாட் யூ ஆர் ரிஜெக்டிங் இட், யூ ஆர் நெகேட்டிங் இட். அதை ரிஜெக்ட் பண்ணுறோம், அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம், புறந்தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒர்க் உன்னில் ஒர்க் பண்ணுறாரு, உன்னை சுற்றி சில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மலாக்கி அப்படின்ற ஒரு புக்கு வந்த பிறகு நற்செய்தி வரத்துக்கு 400 வருஷம் இருந்தது. நீங்கள் மலாக்கியினுடைய புத்தகமோ நற்செய்தியினுடைய புத்தகமோ அதனுடைய கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் இருக்கு. அப்போ இந்த 400 வருஷம் ஆண்டவர் சைலண்டாக இருந்தாரா? அப்போ ஆண்டவர் எந்த வேலையும் செய்யலையா? இந்த 400 வருஷம் வை காட் வாஸ் சைலண்ட்னு தோணும். பட் காட் வாஸ் நாட் சைலண்ட், காட் வாஸ் ப்ரிப்பேரிங். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாரு? அது ப்ரிப்பேர் பண்ணது பைபிளில் கிடையாது, ஆனால் வரலாற்றில் இருக்கு. யூதர்கள் அப்படின்ற ஒரு சமூகம், அவங்க இருந்தது பலஸ்தீனால. அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு பேரரசன் ஆண்டவர் உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது பைபிள்ல இல்ல, ஆனா அலெக்சாண்டர் அப்படின்ற பேரரசன் உலகத்தையே கையாள ஆரம்பிச்சான். he started conquering the whole world. உலகத்தினுடைய பல இடங்கள் அலெக்சாண்டருடைய கீழ் வந்தது. அலெக்சாண்டருடைய கீழ் வந்ததுனால கிரேக்க மொழி உலகத்தினுடைய பல இடங்களில் வந்தது. 2வது, கிரேக்க மொழி உலகத்துல பல இடங்கள்ல வந்தது. 3வது, பழைய ஏற்பாட்டில் மெசியாவை குறித்துள்ள நூல்கள், மெசியாவை குறித்துள்ள வார்த்தைகள் எல்லாமே எபிரேய மொழியில் இருந்தது. 3வது என்ன ஆச்சு? கிரேக்க மொழிக்கு வந்தது. ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றாரு பாருங்களேன். 400 வருஷம் ஆண்டவர் சும்மா இருக்கலங்க. 1, பேரரசை உருவாக்கினார். 2, கிரேக்க மொழி உலகெங்கும். 3, எபிரேய மொழியில் இருந்த மெசியாவை பற்றியுள்ள குறிப்பேடுகள் எல்லாமே கிரேக்க மொழியில் ஆரம்பிச்சது. 4வது, இந்த கிரேக்கர்களுடைய கீழில் இருந்த அந்த பாலஸ்தீனாவை ரோமையர்கள் வந்து கையடக்குறாங்க. அதனால தான் இயேசு பிறக்கும்போது யார் இருந்தாங்க? ரோமையர்கள் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரோமையர்கள் வந்து அவங்க சும்மா பண்ணல. ரோமையர்கள் என்ன பண்ணாங்க? அந்த யூத மதத்தை
உலகம் எங்குமே பிரிச்சுட்டாங்க. 5வது விஷயம் நடந்தது, டயாஸ்போரா. உலகம் எங்கும், கேரளாலாம் யூத மதத்திற்கான சினகோக் இருக்கு. இவங்க உலகம் பூரா போக ஆரம்பிச்சாங்க. எப்போ? பாலஸ்தீனாவில் இருந்த யூதர்கள் கிரேக்க மொழியும் கற்ற பிறகு உலகம் எல்லாம் செல்ல ஆரம்பித்தாங்க. யாரால? ரோமியர்களால. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் உலகம் எல்லாம் இருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த ரோமியர்கள் யூதம் இந்த பாலஸ்தீனாவை அடக்கி ஆண்டதுனால தான். அதிலிருந்து வந்த ஒரு கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு பேரரசர், அவரு ரோமையரா இருந்தார். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம் இன்னைக்கு நீங்க சண்டே ஹாலிடே வந்திருக்கிறீங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே? மற்ற 7 நாட்கள், மற்ற 6 நாட்கள் இல்லாம ஏங்க சண்டே ஹாலிடே? இந்த சண்டே ஹாலிடே உலகத்துல முதல்ல கொண்டு வந்தது யாரு? கான்ஸ்டன்டைன் பேரரசர். இன்னைக்கு நம்ம பாருங்க, 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு ஒரு சுதந்திரத்தை இன்னைக்கு கொண்டாடுறோம், வாரத்தில் ஒரு நாள் இன்னைக்கு லீவை கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஒருத்தனை தொட்டபோது உலகத்தையே தொட்டார். பிரைஸ் தி லார்ட். காத்திருந்தாங்க உலகம் பாருங்க. 400 வருஷம் ஆண்டவர் காத்திருந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஸோ when God is working for you, sometimes God is working in you. Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனிங்க. when God is working for you, God is working in you. உங்களுக்கு திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை தடையாக இருக்கலாம், வேற பொருளாதார தடையாக இருக்கலாம். இந்த தடைகள் வரும் பொழுது அந்த தடைகளில் உன்னோடும் உன்னிலும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு குழந்தை உருவாகும் பொழுது ஒரு குழந்தை மட்டும் உருவாகலைங்க, ஒரு அப்பாவும் உருவாகணும், ஒரு அம்மா உருவாகணும். Not only the child is born, a parent is born, a dad is born. குடிச்சு கும்மாளம் போடுற கூத்தாடிக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பனும் அம்மா, இப்படி ஒரு இடத்துல இந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்படிங்க பாதுகாப்பாக இருக்கும்? அப்போ இன்னைக்கு நீங்கள் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கொண்டாட போறீங்க. டிசம்பர் 22 உங்கள் வீட்டில் கேரள் வருதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வீட்டெல்லாம் நல்ல வேற கேரள் வருது. அப்போ அந்த ஒரு வீட்டில் இருக்கிற சொல்லுவார், ஃபாதர் மாதம் வந்துட்டு போங்க ஃபாதர் கேரள்ஸுக்கு. மாதம் வந்துட்டு போங்க. ஏன்னா வீட்டு சுத்தமாக அவர் ஒரே ஒரு நாள் என்னைக்கு? ஃபாதர் வர அன்னைக்கு தான். இல்லைனா வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கிற அன்னைக்கு தான், வீட்டில் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னு சொல்கிற அன்னைக்கு தான் தயாராகுது. அப்போ ஒரு இடம் தயாராகுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்காக இந்த உலகம் தயாரிக்கப்பட்டது போல ஒரு குழந்தை உன்னிலே வருவதற்காக ஒரு தந்தையும் தாயும் ஆண்டவர் தயாரிக்கிறாருங்க. அந்த தயாரிப்பு கொஞ்சம் வேதனையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா அவனுடைய புத்தகம், யோனா புத்தகம் 1வது அதிகாரம், யோனா 1:17 திருவசனம். யோனா, ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை முழுங்கிற்று. அப்ப யோனாவை முழுங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு மீனையே உருவாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ சொல் பேச்சு கேட்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு உன்னை விழுங்கிறதுக்கு ஒரு மீனை உருவாக்கி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உனக்காக ஒரு துன்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த துன்பம் எந்த துன்பம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு திருமண தடை, குழந்தை தடைகள், பல தடைகளோட வந்திருக்கீங்களே. நீ ஃபார்ம் ஆகணும்னு ஆண்டவருக்கு ஆசை இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? யோனா, நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன், நான் ஒரு தடவை சொன்ன நீ கேட்க மாட்டேங்கிறேன். அப்ப என்ன பண்றது? உன்னை கடல்ல தான் தூக்கி போடணும். கடல்ல தூக்கி போட்டு உனக்காக ஒரு மீனையே தயார் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மீனுக்குள்ள போன போதுதான் யோனாவுக்கு அறிவு வருது. ஐயோ, ஆண்டவருடைய பேச்சை கேட்டிருந்திருக்கலாமே. 2வது அதிகாரம் 1வது வசனம். யோனா தன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடினார். இப்பதாங்க அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். டைம் இல்லாததுனால நான் இதை சொல்லலை. 2வது அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. இல்லைன்னா நான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்ததை, ஆனால் டைம் இல்லாதனால அடுத்த திருப்பலிக்கு போகணும், ஆராதனை கடந்து போகணும். இஸ்லான் பாதர்கள் 2வது அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக வாசி பார்த்தீங்கன்னா அதில் யோனா மீனுடைய அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாருங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு மீனை உருவாக்குனதுக்கு நன்றி, என் மேலெல்லாம் இப்போ கடல் அலைகள் அடிப்பதற்காக நன்றி, எனக்கு இந்த துன்பத்திற்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, திருமணம் நடக்கலை, நன்றி, ஹல்லேலூயா.
கேட்க மாட்டேன். இந்த திருமணம் ஆனவங்க தான் சொல்றீங்க. என்னமோ திருமணமே நடக்காத மாதிரி சொல்றீங்க. திருமணம் நடந்தவங்களும் நடக்காதவங்களும் திருமணம் நடக்காததற்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை பிறந்ததற்கும் பிறக்காமல் இருந்ததற்கும் நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னையும் உன் வீட்டையும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாயை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் நினைக்கும் போல் ஒரு தாய் அல்ல, உலகம் நினைக்கும் போல் ஒரு தந்தை அல்ல, கடவுள் நினைக்கும் போல் ஒரு தந்தை, கடவுள் நினைக்கும் போல் ஒரு தாயை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க என்னவா இருக்கணும்? உண்மையா இருங்க ஆண்டவருக்கு. பி ட்ரூத்ஃபுல், பி ட்ரூத்ஃபுல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ ஒன்றாவது பாயிண்ட் சொன்னேன் காத்திருங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொன்னேன் நீ காத்திருக்கும் போது ஆண்டவர் உனக்கு என்ன செய்கிறாரு. மூணாவது பாயிண்ட் சொல்கிறேன் எப்படி காத்திருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். எப்படி காத்திருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 5, 6, 7 திருவசனங்கள். யூதேய நாட்டில் ஏரோது அரசன், நான் வாசிக்கிறேன். ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற முடியாதவராய், கருவுற இயலாதவராய், இம்பாசிபிள், இட்ஸ் நாட் டிஃபிகல்ட், இம்பாசிபிள், இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தனர். நல்லா கவனிச்சிங்களா? அங்கே என்னென்ன இம்பாசிபிலிட்டி சொல்ல முடியுமோ அவ்வளவு இம்பாசிபிலிட்டி இருக்கு. இம்பாசிபிலிட்டி, பிறக்க வாய்ப்பில்லை, பிறக்க வாய்ப்பில்லை, இம்பாசிபிலிட்டி. நீ இம்பாசிபிலிட்டியை பார்க்காத, ஆண்டவருடைய கெப்பாசிட்டியை பாரு. இன்னைக்கு நம்மளுடைய இம்பாசிபிலிட்டியை பார்க்கிறோம். திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை தடையாக இருக்கலாம். நீ உன்னுடைய இம்பாசிபிலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு நீ உன்னுடைய இம்பாசிபிலிட்டி பார்க்காத, நீ என்னுடைய கெப்பாசிட்டியை பாரு. 17வது அதிகாரம், அந்த 17வது வசனம் வாசிங்க. 1வது அதிகாரமே 17, 18. தந்தையும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். சக்கரியா வானதுதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் இம்பாசிபிலிட்டி, அதுபோல் என் மனைவியும் இம்பாசிபிலிட்டி. 18வது வசனம் ஃபுல்லா இம்பாசிபிலிட்டி. மெனோபாஸ்ல கடந்து போன என்னுடைய மனைவி மெனோபாஸ், இனி வாய்ப்பே கிடையாது, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இம்பாசிபிலிட்டி. வயது முதிர்ந்தவர்கள் இம்பாசிபிலிட்டி. ஆனா அங்க வர வார்த்தை பாருங்களேன், 19வது வசனம். ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்றார். நான் உங்களை கூப்பிடலங்க, வானதூதர் சக்கரியாவை கூப்பிடுறார். யோ நான் யாருன்னு தெரியுமாயா? நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும். நீ இம்பாசிபிலிட்டியை பார்க்குற, வானதூதர் சொல்றாரு ஆண்டவருடைய கெப்பாசிட்டியை பாரு. இம்பாசிபிலிட்டியை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு தைராய்டு அதிகமாக இருக்குது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வைட் டிஸ்சார்ஜ் இருக்குது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூட்ரஸில் கட்டி இருக்குது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபெலோப்பியன் டியூப்ல டேமேஜ் இருக்குது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்மை குறைவு இருக்குது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவுண்ட் கம்மியாக இருக்குது. இம்பாசிபிலிட்டி, உலகத்துக்கு முன்னால் இம்பாசிபிலிட்டி இது எல்லாமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் நான் வல்லவர். see my capacity, என்னுடைய ஆசீர்வாதத்தை பாரு, உன்னுடைய இயலாமையை பார்க்காத. உன்னுடைய இயலாமை நம்மளுடைய நமக்கு ஒரு வழி தான் இருக்கலாம். இந்த ஹாலுக்கு வரத்துக்கு நமக்கு எத்தனை வழி இருக்குது? 5 வழி தான் இருக்குது. இந்த பக்கமாக வரணும் 5 வழி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு பல வழிகள் இருக்குது. கதவு மூடி இருந்த போது அந்த கதவுக்குள்ளே வந்தவர் அவர். இம்பாசிபிலிட்டியை பாசிபிலிட்டியை மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. இறந்தவனை உயிர்ப்பித்தவர் இயேசு கிறிஸ்து.
காது கேட்கவே கேட்காது, அவனுக்கு தொட்டு குணப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. கண்ணு பார்வையில் எச்சில் வச்சு ஆசீர்வதித்தவர் இயேசு கிறிஸ்து. இம்பாசிபிலிட்டியை பாசிபிலிட்டாக மாற்றினார். see the capacity of God, not your impossibility. உலகம் பலது சொல்லும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, நான் பெங்களூர்ல இருந்த போது அங்கே ஒரு அங்கே வந்து அந்த ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, ஆல்ரெடி கேர்ள்ஸ் தான். அந்த குழந்தைக்கு அவன் 7வது 8வது நம்ம படிக்கும்போது தான் இவங்க கன்சீவ் ஆனாங்க. அன்பிளான்டு சைல்டு. டாக்டர்கிட்டலாம் போயிருக்கிறாங்க, குழந்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 4 மாதமோ 5 மாதமோ என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் அதை அபார்ஷன் பண்ணி ஆகணும். என்னமோ சொல்லுவாங்க, அது என்ன சிண்ட்ரோம், டி சிண்ட்ரோம், வார்த்தை மறந்து வச்சு, டி சிண்ட்ரோம் தானே சொல்லுவாங்க, இல்லை டவுன் சிண்ட்ரோம். அதனால் குழந்தைய நீங்கள் அபார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள், ஏன்னா அவங்க தியானத்துக்கெல்லாம் வரவங்க, இறைவார்த்தை கேட்குறவங்க, ஆண்டவர் மேலே ஆழமான நம்பிக்கை இருக்கிறவங்க, என்னவா இருந்தாலும் கடவுள் தர குழந்தையை நாங்கள் வாங்கிக்கிறோம். அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை ஒன்றெல்லாம் வயிற்றிலே இறந்துரும் அப்படின்ட்டாங்க. மிஸ்கேரேஜ் ஆகிடும். இனி மிஸ்கேரேஜ் ஆகலையா, குழந்தை பிறந்தா அதுக்கு ஃபிசிக்கல் இன்னெபிலிட்டி இருக்கும் அப்படின்னாங்க. ஃபிசிக்கல் இன்னெபிலிட்டி, அதுக்கு வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கும் அப்படின்ட்டாங்க குழந்தை. இவ்வளவும் பயமுறுத்திட்டு மென்டலி ஹேண்டிகேப்டாக இருக்கும்ட்டாங்க. இல்லைனா இவ்வளவும் பயமுறுத்தின பொழுது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எப்படியா இருந்தாலும் நாங்கள் இந்த குழந்தைய பெற்று தான் எடுப்போம் அப்படின்ட்டாங்க. அழிக்க நாங்கள் முடிவு செய்யலை அப்படின்ட்டாங்க. அந்த குழந்தை பிறந்த டேட் எனக்கு தெரியுமா, February மாதம் தான் பிறந்தது, 22ஆம் தேதி தான் பிறந்தது. அந்த குழந்தைக்கு அவங்க என்ன தெரியுமா போட்டுருக்காங்க, ஜெசிந்தான் பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா February மாதம் லூர்து மாதானுடைய திருவிழா அன்னைக்கு நடந்த மரியன் நைட்டில் வந்து பங்கெடுத்துட்டு போனாங்க. நான் அன்றைக்கி லோகோஸில் இருந்தேன். மரியன் நைட்டுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும். அந்த ப்ரோக்ராமில் வந்து பங்கெடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அந்த லேபர் பெயின் வந்தது. குழந்தை நார்மல் டெலிவரி தான், அவங்களுக்கு நார்மல் டெலிவரி. உலகம் சொல்லிச்சு அழிச்சிருன்னு. இன்றைக்கி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. இந்த குழந்தை டாக்டர்ஸ் அழிச்சிடுன்னு சொன்ன குழந்தை இன்னைக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஆரோக்கியத்தோட உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தை 2012 பிறந்தது. அந்த குழந்தை இன்னைக்கு 12 வயசு அந்த குழந்தைக்கு. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவாங்க சிசேரியன் அப்படின்வாங்க. ஒரு சிசேரியன் நடந்தால் அப்புறம் நீங்கள் சிசேரியன் செய்யக்கூடாதுன்னெல்லாம் பயமுறுத்துவாங்க. ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பயமுறுத்துவாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்கிறபடி அவங்களுடைய சஜஷன் பண்ணுறாங்க. அந்த சஜஷனை வச்சு இன்னைக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்க இருக்கீங்க. 2 குழந்தையில நிறுத்திடுறீங்க. அந்த 2 குழந்தை ஏதோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ கவர்மெண்ட் சொல்கிறபடி அதனுடைய சஜஷன் படியாக நீங்கள் குழந்தைய பெற்று எடுத்துக்கணும். சிசேரியன் 1 பண்ணால் 2வதுக்கு ஐயோ டேஞ்சர் அப்படின்றீங்க இல்லையா? இதே பங்கில் நான் இருந்த அந்த பங்கில் ஸ்டெல்லா ஜோமின் அப்படின்ற ஒரு குடும்பம் இருக்குது, இன்றைக்கி இருக்கிறாங்க பெங்களூரில், சென்ட் ஜோசப் சர்ச். இது ஃபேக்ட் நான் சொல்கிறது. அவங்களுக்கு 6 குழந்தைங்க இருக்கு, 6மே சிசேரியன். 6 குழந்தைகள். அவங்களுடைய டிபியில் இன்னைக்கு 6 குழந்தைங்க இருக்கு. வாட்ஸ்அப்னுடைய டிபியில் 6 குழந்தைங்களுமே சிசேரியன். ரைசலான். உலகம் ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லுவார். நீங்கள் ஆண்டவருடைய கெப்பாசிட்டியை பாருங்கள், உங்களுடைய இன்னெபிலிட்டியை பார்க்காதீங்க. உலகம் நிறைய விஷயத்த சொல்லும். அதனால் இன்னைக்கு ஒரு குழந்தையில நிறுத்தினவங்க இருக்கிறீங்க, 2 குழந்தையில நிறுத்துறவங்க இருக்கீங்க. தயவு செய்து நிறுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு குழந்தைகளை தருகிறார் என்றால் பெற்றெடுங்கள். அந்த குழந்தையை 3, 4, 5 குழந்தைகளை பெற்றெடுங்க. உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ அவங்க என்ன அவமானப்படுத்துவாங்களே, அவங்க என்ன அசிங்கப்படுத்துவாங்களே, கேவலப்படுத்துவாங்களேன்னு. உலகத்தினுடைய இன்னபிலிட்டி, உங்களுடைய இன்னபிலிட்டி பார்க்காதீங்க, ஆண்டவருடைய கெப்பாசிட்டியை பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் டாக்ல சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னபோது 3வது ஒரு பாயிண்ட்ல நான் சொல்கிறேன்னு சொன்னேன். யாக்கோபுக்கும் இல்லை இசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் பிறந்த குழந்தை ஏசாவ் யாக்கோப் எப்படி பிறந்தாங்கன்னு பாருங்களேன். வாசிப்போமா? ஜெனசிஸ் தொடக்க நூல் 25வது அதிகாரம் 21வது திருவசனம். தொடக்க நூல் 25வது அதிகாரம் 21வது திருவசனம். 25, 21. ஈசாக்கு மலட்டியா இருந்த தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். அப்போ செபிச்சு பெற்றெடுத்த குழந்தைகள் எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருந்திருக்கு. மேபி அந்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த குழந்தை தடையோ இல்லை திருமண தடையோ வரும் பொழுது, அந்த தடையை நீ ஜெபமாக மாற்றும் பொழுது அந்த ஜெபம் அத்தனையுமே யாருக்கு கிடைக்குது? குழந்தை பிறக்கலைங்க, குழந்தைக்காக நீங்கள் 3 வருஷம் 4 வருஷம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அதை என்னவா மாற்றுறீங்க? ஜெபமாக மாற்றுறீங்க. அப்போ ஜெபிக்கும் பொழுது நல்லா கவனிங்களேன், ஜெபிச்சு பெற்றெடுக்கிற குழந்தை. அப்போ ஈசாக்கு ரெபேக்காவுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால ஈசாக்கு என்ன கற்றுக்கிட்டாரு? நல்ல விஷயம். ஈசாக்கு என்ன கற்றுக்கிட்டாரு?
சத்தமா சொல்லுங்க ஆம்பளைங்களா. ஜெபிக்க கற்றுக்கொண்டார். அப்ப ஏன் சில டைம் உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு இப்ப புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் அந்த தடை வருது, ஏன் கல்யாணம் நடக்கலன்னு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்க ஆண்டவர் கற்று தந்து கொண்டிருக்கிறார், தயாரித்து கொண்டிருக்கிறார். when God is working for you, he is working in you. when God is working for you, he is working in you. உங்களை நல்ல ஒரு அப்பாவா மாத்தி ஒரு அம்மாவை மாத்தி அந்த குழந்தையை தராரு அப்படின்னா you are special parents. not only the child is special. நீங்க கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்குது, நீங்க எதுவும் ஒரு வீடு கட்டுறதுக்கு கரெக்ட் லோன் கிடைச்சிருச்சுங்க, காசு கையில் இருக்குங்க, எல்லாம் ரெடியா இருக்குங்க, ஆனா அந்த வீடு கட்ட முடியல. அப்போ அந்த வீடு கட்ட முடியாத பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன ஆரம்பிப்பாங்க? ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க காசு இருந்தா கட்டிடலான்னு, கான்ட்ராக்ட் இருந்தா கட்டிடலான்னு, கிளைமேட் நல்லா இருந்தா கட்டிடலான்னு, எல்லாம் இருந்தா கட்டிடலான்னு நினைக்கிறீங்க. அப்படி இருந்தும் சில வீடுகள் இன்னும் கட்டப்படாத வீடுகள் உண்டு. பணம் இருந்தும் லோன் சாங்ஷன் ஆயும் கான்ட்ராக்டர் செட் ஆயும் இன்னைக்கும் கட்டப்படாத வீடுகள் உண்டு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தடை போடுறாரு. ஏன் தெரியுமா அந்த தடை போடுறாரு? அந்த வீடு கோயிலா மாறும், அந்த வீடு ஆசீர்வாதமா மாறும். அந்த வீட்டில் ஒரு வருஷத்துல கட்ட வேண்டிய வீடு இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது. அப்ப 3 வருஷம் என்ன கிடைக்குது? ஜெபம் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு, அவங்களுக்கு நான் அவங்களோட எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அவங்களுக்கு எல்லாமே இருந்ததுங்க, லோன் கூட சாங்ஷன் ஆயிடுச்சு, கையில மிச்ச பணமும் இருந்தது, எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஆனா வீட்டுக்கு தடை இருந்த போது இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? டெய்லியும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க, டெய்லியும் பூசைக்கு போக ஆரம்பிச்சாங்க. டெய்லியும் பூசைக்கு போய் 1 வருஷத்துல கட்ட வேண்டிய வீடு 2 வருஷத்துல தான் கட்டி முடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வீடு வந்து அவ்வளவு அழகா இருக்குது, ஐஸ்வர்யமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா 365 நாள் எக்ஸ்ட்ரா பூசை அது கிடைச்சிருக்கு, அந்த திருப்பல் அந்த வீட்டுக்கு கிடைச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். தாமதிச்சு பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஜெபம் கிடைக்குது, அவ்வளவு திருப்பலி கிடைக்குது, அவ்வளவு ஜெபமால கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இப்படி ஒரு ஜெப கூட்டம் நடக்குது அவங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வயிற்றுல ஏதோ இன்னைக்கு உருவார இந்த குழந்தைக்கு எவ்வளவு வருஷமா ஜெபிச்சிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம 400 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அந்த குழந்தைக்காக. பிரைஸ் தி லார்ட். அடுத்த மாசம் வந்து நிப்பீங்க பாருங்க, என்னுடைய வைஃப் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 மாசத்துக்கு பிறகு குழந்தையோட வந்து நிப்பீங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா ஏப்ரல் 21 இதே மாதிரி ஒரு தியானம் வச்சவங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஏறக்குறைய 10-12 பேருடைய திருமணம் நடந்து போச்சு. அதுலேருந்து 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் தடையா இருந்தது. அந்த நம்பிக்கையோட தான் சொல்றேன். இந்த டேட் நான் முடிவு பண்ணல, ஏப்ரல் 21 டேட் நான் முடிவு பண்ணல, அதுவும் ஒரு வெளிப்பாடு மாதிரி வந்து வச்ச டேட்டு தான். அக்டோபர் 20 கேன்சர் பேஷண்ட்காக ஜெபிச்சோம். அந்த ஜெபம் அந்த டேட்டு குறிச்சதும் எந்த ஒரு சிந்தனையிலும் கிடையாது. ஒரு நாள் இதே மாதிரி திருப்பலியில் தோணுன ஒரு சிந்தனையில தான் அன்னைக்கு ஜெபிச்சோம். அக்டோபர் 20 கேன்சர் பேஷண்ட்டுக்காக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் யோசிச்செல்லாம் கரெக்டாக வந்தபோது அது யூத ததவினுடைய திருவிழாவினோட சேர்ந்து வருது. இந்த டிசம்பர் 15 அப்படின்ற டேட்டும் இதே மாதிரி ஒரு திருப்பலியில தான் இன்னைக்கு இவங்களுக்காக ஜெபிக்க போறோம்னு முடிவெடுத்த டேட் பாருங்களேன். டிசம்பர் 15 அப்படின்றது காடலிப்பே அன்னை தான் இதனுடைய பரிந்துரையாளர். யாருடைய? குழந்தை பிறக்க வேண்டியவர்களுடைய பரிந்துரையாளர் யாரு? காடலிப்பே அன்னை, காடலிப்பே மாதா தான். காடலிப்பே அப்படின்ற ஒரு இடத்துல காட்சி கொடுத்த மாதா தான் குழந்தை பிறப்பிற்காக பரிந்துரை தேட வேண்டிய ஒரு அன்னை. அந்த காடலிப்பேனுடைய திருவிழா டிசம்பர் 12 தான் முடிஞ்சது. இந்த திருவிழாவுக்காக இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல, இந்த டேட்டை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா என்னுடைய திருவிழா வருதுடா, 15ஆம் தேதி. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அதில் காடலிப்பே அன்னையினுடைய ஃபோட்டோ இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவர் குறித்த நாள், இது நம்மளுடைய தியான மையம் குறித்த நாள் கிடையாது, இது ஆண்டவர் குறித்த நாள். இந்த குறித்த நாளிலே ஆண்டவர் உங்களை தந்தையாக தயாரிக்கிறார், தாயாக தயாரிக்கிறார், குழந்தைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அந்த ஃபோட்டோ கூட வேணும்னே தான் 4 குழந்தையோட ஃபோட்டோ நான் போட்டேன். இன்னைக்கு ஒரு குழந்தையோட ஃபோட்டோ போட்டால் நீங்கள் 1ல் நிறுத்திடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் 4 குழந்தையோட ஃபோட்டோ போட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த தியானத்தில் பங்கெடுக்கிற எல்லாருக்குமே 4 குழந்தைங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த குழந்தை வரம் தேடி வந்தவங்களுக்கும் யூடியூப்ல பங்கெடுக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக 4 குழந்தைங்களாவது நீங்கள் வாங்கணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 3 பாயிண்ட்ல நம்ம நிறுத்துறோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, காத்திருங்கள். 2வது, நீ காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். யோவான் 5:17 இயேசு சொல்வார், என் தந்தை என்றும் செயலாற்றுகின்றவர் அப்படின்றாரு. 3வது, எப்படி காத்திருக்க வேண்டும்? எப்படி காத்திருக்க வேண்டும்? ஒழுங்கு முறையில் காத்திருங்க. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து காத்திருங்க. ஐவிஎஃப்க்கு போகாதீங்க, ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகாதீங்க. அப்படி பிறக்க வேண்டியது கிடையாது குழந்தை, அது பாவம். ஐவிஎஃப்ஓ இல்லை இதை மாதிரி செயற்கை முறைகள் பாவமானது.
அது திருச்சபைக்கு எதிரானது மட்டுமல்ல, அது பைபிளுக்கு எதிரானது. யார் காத்திருந்தாங்க? சக்கரியாவும் எலிசபெத்தும் காத்திருந்தாங்க. இம்பாசிபிள். ஆண்டவருடைய கெப்பாசிட்டி வந்த பொழுது அவங்க எந்த வித வேற முயற்சிக்கு போகலை. எந்த முயற்சிக்கும் போகாதீங்க. திருச்சபையின் கட்டளைப்படி, பைபிளினுடைய முறைப்படி, ஒழுங்குமுறைப்படி காத்திருங்கள். காத்திருங்கள். உங்களுக்கு உரியதானால் தடைகளை நீக்கி ஆண்டவர் தருவார். குழந்தைகளை, கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் இன்று ஜெபிக்க நீர் எங்களுக்கு தந்த கருத்து, குழந்தைகள், அந்த குழந்தைகள் வரம் வேண்டி, முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ மூன்றாவது குழந்தையோ இந்த வரம் வேண்டி ஜெபிப்பவர்களுக்காக இது நீர் தந்த கருத்து, நீர் தந்த நாள். ஆண்டவரே, உன்னில் உள்ள நம்பிக்கையில் இங்கு வந்துள்ள பிள்ளைகளை, இந்த தியானத்தில் பங்கெடுக்கும் பிள்ளைகளை, இன்று இந்த தியானத்தில் பங்கெடுக்கும் பிள்ளைகளை, யூடியூபின் வழியாக தியானத்தில் பங்கெடுக்கும் பிள்ளைகளை, எந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, இந்த உலகத்தில் அந்த 6இல் 1 தம்பதிகள், நமது இந்தியாவில் 10இல் 1 தம்பதிகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குழந்தைகளின் ஆசீர்வாதம் தந்த இவர்களை ஆசீர்வதியும். நல்ல தாய் தந்தையர்களாக இவர்களை உருவாக்கிடும். பயப்படாதே மகனே மகளே, நான் உந்தன் இறைவனன்றோ. அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் என்றும் உன்னுடனே. பயப்படாதே மகனே மகளே, நான் உந்தன் இறைவனன்றோ. அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் என்றும் உம்முடனே. நான் என்றும் உன்னுடனே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே